ரைட். வணக்கம் பிள்ளைகள். குட் ஈவினிங். ரைட். இப்போ நாங்கள் அன்றைக்கடா இந்த ஐதரசம் வாயு தயாரித்தலும் ஒட்சிசன் வாயு தயாரித்தலும் பார்த்து நாங்கள் போன கிளாஸ். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது CO2 வாயு தயாரித்தல், அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாயு தயாரித்தல் பார்க்க போறோம். ரைட். அப்ப கவனிங்க பிள்ளைய, இந்த CO2 வாயு அதே மாதிரி அண்டைய பார்க்க போற முண்டைக்கும் CO2 வாயுடைய இயல்புகள், தயாரிக்கிற முறை, அவதானம், சேகரிக்கிற முறை, அது இனங்காண்ற முறை, பயன்கள் உள்ள விஷயம் நாங்க பார்க்க போறோம். சரி, அண்டைய ரெண்டு பார்த்துனாங்க. ஒட்சிசன் வைரஸும் அண்டைய நாங்கள் CO2 மட்டும்தான் பார்க்க போறோம். இதோட இந்த பாடம் முடியுது. உங்களுக்கு கடைசி விஷயம் CO2 வந்து இந்த பாடம் முடியுது. இப்போ பாடம் முடிஞ்சா நீங்க அடுத்த என்ன செய்யணும், எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும். சரி, அப்போ இன்றைய பாடம் முடிஞ்சா சனிக்கிழமை, வார சனிக்கிழமை உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். சரி, வார சனிக்கிழமை இந்த 16ஆம் பாட எக்ஸாம் நடக்கும் உங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கொள்ளுங்க. ரைட். ஏன்னா செவ்வாய்க்கிழமை 9ஆம் ஆண்டு எக்ஸாம் இருக்கபடி அவங்களுக்கு சனிக்கிழமை தான் சாத்தியக்கூட இருக்கும். ரைட். அப்ப நாங்க முதலாவது இந்த இயல்புகளை பார்ப்போம். சரியா பிள்ளை? CO2 வாயுண்ட இயல்புகளை பார்த்தோம்னு சொன்னால், ஒன்று முதலாவது நாங்க பகுதி இயல்புகளை பார்ப்போம். அப்ப நீர் சார்பை சொன்ன மாட்டால் இந்த CO2 வந்து நீரை விட அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா குறைவு. நீரை விட அடர்த்தி குறைவு. சரியா இல்லையா? CO2 வந்து நீரை விட அடர்த்தி குறைவு. அதே மாதிரி பலியை விட அடர்த்தி கூடிய, வலியை விட அடர்த்தி கூடிய, நீரை விட குறைவு, வலியை விட அடர்த்தி கூடியது. ரைட். அடுத்தது நிறமற்றது. மனமற்றது. ரைட். இந்த நாளும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன இயல்பு என்றால் பௌதிக இயல்பாக இருக்கு. அந்த ரசாயன பார்த்தோம்னா இது வந்து மற்ற ரெண்டு வாயுக்களையும் விட, அதாவது ஐதரசனும் ஒட்சிசனையும் விட கொஞ்சம் கூட நீர்ல கரையும். ஐதரசனும் நீர்ல கரையும், ஒட்சிசன் நீர்ல கரையும். அப்ப அந்த ரெண்டு வாயுவோடையும் ஒப்புடைக்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீர் சேர்ப்ப கொஞ்சம் அதிக அளவு கரைய போற, நீர் வேற கூடுதலாக கரை. மற்றது தகன துணைகிலி. துணைகிலி, தகன துணைகிலி. துணைகிலி நமக்கு தெரியும், இது வந்து தகனத்துக்கு துணை புரியாது. அதாவது நெருப்பு அணைக்கிறதுக்கு வந்து பயன்பட போது CO2 வாயு. ஒட்சிசன் தகன துணைஜி. துணைஜி என்ன தகனத்துக்கு துணை போறது. இது தகன துணைகிலி என்ன எரியா. தீ அணைப்பு கருவிகளை வந்து தீ அணைக்கிறதுக்கு வந்து நாங்கள் CO2 பயன்படுத்துவோம். அதே மாதிரி இந்த சார் மூலக்கூட்டு திணிவு. சார் மூலக்கூட்டு திணிவு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க பாப்போம், 44ஆக இருக்கு. இவ்வளவு என்ன இயல்படா? ரசாயன இயல்பாக இருக்கு. ரைட். அடுத்த தயாரிக்கிற முறையை பார்ப்போம். பாருங்க, இதுதான் CO2 வாயு தயாரிக்கிற முறை. இதுல வந்து பாருங்க, நாங்கள் HCl போட்டிருக்கிறோம், அதுக்கு கால்சியம் கார்பனேட் போட்டிருக்கோம். அதாவது அமிலத்துக்கு வந்து கால்சியம் கார்பனேட் போட்டிருக்கோம். இப்போ பாருங்க, என்ன செய்யமாட்டால் இந்த கால்சியம் கார்பனேட் HCl தாக்கம் அடைந்து கால்சியம் குளோரேட்டும் நீரும் CO2 வாயு பெறும். கால்சியம் குளோரேட்டும் நீரும் CO2 வாயு பெறப்போகுது.
அதான் இந்த இதுக்குரிய தாக்கமாக இருக்கும் பாருங்க. கால்சியம் கார்பனேட் வந்து HCl தாக்கம் அடைந்தால் கால்சியம் குளோரேட்டும் நீரும் CO2 வாயும் வரப்போகுது. இதுதான் இந்த CO2 தயாரிப்பதற்கான தாக்கமாக இருக்கு. ரைட். அப்ப அடுத்த விஷயம் இங்கே அவதானம் பார்த்தீங்கன்னா அதே அவதானம் தான் வரப்போகுது. ஒன்று வாயு குமிழிகள் வெளியேற போகுது. இங்க என்ன செய்ய இந்த வாயுக்கான நீர்மட்டம் என்ன செய்ய போகல கீழ் நோக்கி இறங்க போகுது. நீர்மட்டம் என்ன செய்ய போகலாம் கீழ் நோக்கி இறங்க போகுது. ரைட். அடுத்த விஷயம் சேகரிக்கிற முறை வந்து பாத்தீங்கன்னா சேகரிக்கும் முறை அது கொஞ்சம் நாங்கள் நீர் சார்வா சொன்னோம் என்றால் நீரின் கீழ்முக பெயர்ச்சி. ஏனென்றால் நீரை விட அடர்த்தி குறைவு. அடர்த்தி குறைந்தால் கீழ்முக பெயர்ச்சி. வலி சார்வை சொன்னோம் என்றால் வலியின் மேல்முக பெயர்ச்சி. அதாவது என்ன செய்ய போதும் பாய்ச்சனா கவிட்டு வைக்கப்படும். இதுதான் வலியின் மேல்முக பயிற்சியாக இருக்கு. வலி சார்வை சொன்னோம்னா மேல்முக பயிற்சி. அப்ப நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி நீங்க என்ன செய்யணும் எக்ஸாமுக்கு என்ன தாரணத்தான் ஆன்சர் பண்ணணும். 2 முறை மூலம் சேகரிக்கலாம். நீரின் கீழ்முக பயிற்சி முறை மூலம் சேகரிக்கலாம். வலிந்த மேன்முக பயிற்சி முறை மூலம் சேகரிக்கலாம். அப்ப இந்த படத்துல காட்டப்பட்டுள்ள வந்து நீரின் கீழ்முக பயிற்சி. அப்ப அவன் எக்ஸாம்ல மேன்முக பயிற்சி இருந்தாலும் நீங்க அதுதான் போடணும். அப்ப எக்ஸாம் இது கேட்டிருக்கான கேட்ட ஆன்சர் பண்ணணும். அப்ப 2 முறை மூலம் நாங்க என்ன செய்து கொள்ளலாம் சேகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரியா பிள்ளையர்? ரைட். அப்போ அது எழுதிக்கோ. எழுதி போட வச்சுதாப்பா இந்த போர்ட்கான எழுதுறது. ரைட். இப்போ முதலாவது எழுதிக்கொள்ளுங்க CO2 வாயு. தொடர்ச்சியா கெடிங்க போடுங்க CO2 வாயு. 2 போட்டு எழுதிக்கொள்ளுங்க இயல்புகள். இயல்புகள் இயல்புகள் எழுதிக்கொள்ளுங்க. நீரை விட அடர்த்தி குறைவு. நீரை விட அடர்த்தி குறைவு. நீரை விட அடர்த்தி குறைவு. அடுத்து வலியை விட அடர்த்தி கூடியது. ஒன்று நீரை விட அடர்த்தி குறைவு, வலியை விட அடர்த்தி கூடியது. அடுத்தது நிறமற்றது. நிறமற்றது மனமற்றது. நீரை விட அடர்த்தி குறைவு, வலியை விட அடர்த்தி கூடியது, நிறமற்றது, மனமற்றது. இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா பௌதிக இயல்புகள். குறிச்சிக்கோள் பௌதிக இயல்பு. இந்த 4 பௌதிக இயல்பு. அடுத்தது நீரில் கூடுதலாக கரையும். நீரில் கூடுதலாக கரையும் தகன துணைஜிலி. தகன துணைஜிலி தூணா நையன ஜீனாலினா தகன துணைஜிலி. அடுத்தது சாறு மூலக்கூட்டு திணிவு 44 ஆகும். சாறு மூலக்கூட்டு திணிவு 44 ஆகும். இந்த 3 ரசாயன இயல்புகள் குறிச்சுக்கொள்ளும். ரசாயன இயல்பு. அடுத்த பாருங்க தயாரிக்கும் முறை. தயாரிக்கும் முறை படத்தை இப்ப இருங்க படத்தை தயாரிக்கும் முறை. இந்த பாடம் முடிஞ்ச போல நோட்ஸ் பார்ப்பேன். தயாரிக்கும் முறை படத்தை இருக்கும். படம் தெரியுதா அவ்வளவு எல்லாருக்கும்? தயாரிக்கும் முறை படத்தை கீறுங்கோ. பல கீறி குறிங்க. இந்த படத்தை புள்ள குறிச்சு போட்டு இந்த தாக்கம் இருக்கு. தாக்கம் இந்த மழை கவனிக்க போட்டேன். இந்த படத்தை கீறி போட்டு இந்த தாக்கத்தை கீழே எழுதிக்கொள்ளும். கால்சியம் கார்பனேட் சக 2 HCl அங்கே கால்சியம் குளோரைட் பிளஸ் நீர் CO2
படத்தை குறியுங்க, நீட்டாக கீறுங்க. கீரை குறிச்சு போட்டு எழுதுங்க, சொல்லுங்க, எழுதி சொல்லுங்க பிள்ளைய. கரியாஜா பிள்ளைய அதில் பாருங்க பிள்ளை, இது ஏச்சியல் கீழே ஓட்ட பாருங்க, இது கீழே ஏச்சியல், இங்கே கால்சியம் கார்பனேட், இது கூம்பு குடுவை, இந்த குடுவை வந்து கூம்பு குடுவை, இது தக்கை, முள்ளிப்புணல், இது போக்கு குழாய், இந்த இது வந்து பாவிச்சாடி,
கீழே தேன் கூட்டு மேடை நீர்த்தாள். ஏற்கனவே படத்தை குறிச்சிக்க அதே விஷயம்தான். அண்டைய குறிச்ச மாதிரி தான், அண்டைய ஐதரசனை குறிச்ச மாதிரி தான். இங்கே இது மட்டும் மாறும். இங்கே HCl கால்சியம் காவன் ரெண்டு மட்டும் மாறும். மிச்சம் அப்படியே. ரைட், ஓகே, வெரி குட். அப்ப பாருங்க பிள்ளையார், அப்ப இதாண்ட CO2க்கான தாக்கம் வழியிறீங்க பிள்ளையார். படத்துக்குள்ள தாக்கத்தை வழிக்கிறோம். கால்சியம் கார்பனேட் பிளஸ் தாக்கத்தை வழிக்கிறோம். பாருங்க பிள்ளையர், ஒருக்கா அவங்களுக்கு இப்படியும் கேட்ட வேண்டாம். ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தா பாருங்க. இந்த கூம்பு குடுவைக்கு பதிலாக இந்த கால்சியம் கார்பனேட் தனியா போட்டு கேட்டிருந்தவர். இதே வெப்ப பிரிகை இப்படின்னு நாங்க என்ன செய்யலாம், CO2 தயாரிக்கலாம். என்ன வரப்போ தாக்கம்? கால்சியம் கார்பனேட், கால்சியம் ஆக்சைடும் பிளஸ் CO2 சரியா? இப்படி நாங்க கால்சியம் தனியா போட்டு இந்த அமிலத்துக்காக போட்டிருக்கோம் கொண்டு தனியா போட்டு நாங்க என்ன செய்யலாம், CO2 உற்பத்தி செய்து கொள்ளலாம். இந்த தாக்கம் நாங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு எக்ஸாம்பிள் புத்தகங்களும் இந்த முறை இல்ல, அதான் போட்டிருக்கு. ஆனா ஒரு எக்ஸாம்பிள் கேள்வி கேட்டோம். இது நாங்க ஒடிச்சு தவிர்த்து நாங்க இப்படி ஆப்பிச்சாங்க வெப்பமேற்றோம். ஆனா இங்க என்ன செய்யலாம், இங்கே நாங்கள் இந்த தாக்கத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். என்னது, கால்சியம் கார்பனேட்டை நாங்க வெப்பமேற்றக்கு என்ன வரும்ல CO2 வருதான். அப்ப இந்த தாக்கத்தை நாங்க என்ன செய்ய கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, அப்ப அதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. எழுதாட்டும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரி ரைட். இப்ப நீங்க தாக்கம் பண்ணிட்டீங்க. அடுத்த போடுங்க பிள்ளைகள் அவதானம். அடுத்த போட்டுக்கொள்ளுங்க அவதானம். அவதானம் போடுங்க. வாயு குமிழிகள் வெளியேறும். வாயு குமிழிகள் வெளியேறும். இந்த அவதானம் எல்லாத்துக்கும் வராது, கேட்ட கல்வி தான் வரும். வாயு குமிழிகள் வெளியேறும். நீர்மட்டம், வாயு சாடிகளும் நீர்மட்டம் கீழுறாங்க. வாயு சாடியில் நீர்மட்டம் கீழுறாங்க. வாயு சாடியில் நீர்மட்டம் கீழுறாங்க. வாயு சாடியில் நீர்மட்டம் கீழுறாங்க. அவதான வெளியேறும் பிள்ளையர். வாயு குமிழிகள் வெளியேறும். வாயு சாடியில் நீர்மட்டம் கீழுறாங்க. அடுத்த போடுங்க சேகரிக்கும் முறை. சேகரிக்கும் முறை ஒன்று நீரின் கீழ்முக பெயர்ச்சி. நீரின் கீழ்முக பெயர்ச்சி, வளியின் மேன்முக பெயர்ச்சி. நீரின் கீழ்முக பெயர்ச்சி, வளியின் மேன்முக பெயர்ச்சி. நீரின் கீழ்முக பெயர்ச்சி, நீரின் கீழ்முக பெயர்ச்சி, வளியின் மேன்முக பெயர்ச்சி. வளையுங்க அவளையா? ரைட். அடுத்த போடுங்க இனங்காணும் முறை.
ரைட், இனங்காணும் முறை. பாருங்க பிள்ளைகள், அப்ப நாங்க அந்த ரெண்டு நாங்க நெருப்பு வச்சு பண்ணாங்க சானே. இனங்காணும் முறை. ரைட், பாருங்க பிள்ளைகள், இனங்காண்ட முறை. இப்போ நாங்கள் ஐதரசமாயும் ஒட்சமாயும் நாங்கள் நெருப்பு வச்சு நாங்கள் கண்ணாங்க. அப்ப இங்க என்ன செய்வனு கேட்கிற படித்த நீங்கள் இந்த தெளிந்த சுண்ணாம்பு நீரை செய்யாமலே என்ன செய்ய மாட்டோம், பாலுரமாக மாற்று. என்ன செய்ய மாட்டோம், அதாவது நாங்கள் தெளிந்த சுண்ணாம்பு நீருக்குள்ள இந்த CO2 வாயு செலுத்தைகளை என்ன செய்ய மாட்டால் பாலுரமாக மாறும். சரியாவில தெளிந்த சுண்ணாம்பு நீருக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயு செலுத்த செய்யும் பாலுரமாக மாறும். அது நாங்கள் தொடர்ந்து பாலுரமாக மாறின பிறகு நாங்கள் CO2 தொடர்ந்து செலுத்தி கொண்டிருந்த மாட்டோம். என்ன செய்ய மாட்டார், அந்த பாலுரம் என்ன செய்ய மாட்டா அற்று போகும். விளங்காவிலே பாலுரமாக மாறின பிறகு நாங்கள் தொடர்ந்து அந்த CO2 நாங்கள் போய் செலுத்தி கொண்டு என்ன செய்ய மாட்டோம், பாலுரம் அற்று போகும். அப்ப அதுக்குரிய தாக்கத்தை பாருங்க. சுண்ணாம்பு நீர் என்ன சுண்ணாம்பு நீருக்கு என்ன சூத்திரமாடா, கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் சுண்ணாம்பு நீர். சுண்ணாம்பு நீருக்குள்ள நாங்கள் CO2 செலுத்தேக்கல என்னடா கால்சியம் கார்பனேட்டும் பிளஸ் நீரும் பெறப்போ. அப்ப இதான் பிள்ளை பால்றதுக்கு காரணமான இவர் தான். இவரா வந்து காரணமா இருக்கும், பால் நிறத்துக்கு காரணமா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்சியம் கார்பனேட் நீரில வந்து தொங்க நிலையில காணப்படுறதா, கலந்தும் கரையாம தொங்க நிலையில காணப்படுறதா என்னது காரணமாக இருக்கும், பால் நிறத்துக்கு காரணமாக இருக்கும். விளங்காவில அப்படிதான் சுண்ணாம்பு நீர். சரி, சுண்ணாம்பு நீருக்கான சூத்திரம் இதுதான். சுண்ணாம்பு நீர் இப்ப சுண்ணாம்பு நீருக்கு CO2 செலுத்த என்ன செய்ய மாட்டால் கால்சியம் கார்பனேட் நீரும் பெறும். அதாவது நீர்ல வந்து கால்சியம் கார்பனேட் தொங்க நிலையில காணப்படும். அதுதான் என்னது காரணமா இருக்கும், இந்த பால்றது காரணமாக இருக்கும். அப்ப நாங்கள் தொடர்ந்து நாங்கள் CO2 செலுத்தேக்கல ஆயிருக்குல கால்சியம் கார்பனேட் பிளஸ் நீர் இருக்கிற இப்ப இதான் பால்றது காரணமாக இருக்கும். இதுக்கு நாங்கள் தொடர்ந்து நாங்க CO2 செலுத்துறோம்னு சொன்னா பால்றமாக வந்தா பிறகு CO2 செலுத்தினால் பாலுரம் அற்று போகும். அதுக்கு என்ன காரணம் என்றால் இங்க கால்சியம் இரு கார்பனேட்டாக மாறும். என்ன மாறும் பிள்ளைகள், கால்சியம் இரு கார்பனேட்டாக மாறுறபடியால் அங்க என்ன சொல்லுங்க ஆகும், பாலுரம் வந்து அற்று போகும். விளங்குதா? அப்படிதான் இனங்காரண முறையா இருக்கு. என்ன செய்யும், அதாவது சுண்ணாம்பு நீருக்குள்ள CO2 வாயு செலுத்த என்ன செய்வாடா பாலுரமாக மாறும். அப்ப பால்நிறமாக மாறின தொடர்ந்து நாங்க CO2 செலுத்தினால் என்ன செய்யும், பால் நிறம் அற்று போகும். இதுதான் இனங்காண்ட முறை. அதுக்குரிய தாக்கம் தான் இது. சுண்ணாம்பு நீருக்குள்ள CO2 செலுத்துறோம், பால் நிறமாக வருது. இதுதான் பால்றதுக்கு காரணம். பால் நிறமாக வந்தா பிறகு பாருங்க, பால் நிறமாக வந்தா பிறகு நாங்க தொடர்ந்து CO2 செலுத்த மாட்டால் பால் நிறம் வந்து அற்று போகும். அதுக்கு என்ன காரணம் என்றால் கால்சியம் இரு கார்பனேட்டாக மாற்றம் அடையும். விளங்காக்குள்ள இதுதான் இனங்காண்ட முறையாக இருக்கு. சரியாடா? விளங்கிட்டாரா? வெளியே இனங்காணும் முறை, இனங்காணும் முறை போட்டுக்கொள்ளுங்க. தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றும்.
தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்று. தொடர்ந்தும் CO2 செலுத்தும் போது பால் நிறம் அற்றுப்போம். தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றும். தொடர்ந்தும் CO2 செலுத்தும் போது பால் நிறம் அற்றுப்போம். தொடர்ந்தும் CO2 செலுத்தும் போது பால் நிறம் அற்றுப்போம். இதுக்குரிய தாக்குங்க நாங்கள் எழுத போறோம். அப்ப கீழடிக்கோங்க இனங்கான முறை விளாந்து இனங்கான முறை என்று கேட்டா சும்மா நோங்க அழிக்கொள்ளலாம். சார் இனங்கான முறை என்று கேட்டாப்புல நீங்க நான் சொன்ன எல்லாத்தையும் அழிக்கொள்ளலாம். என்ன இல்லைங்க? தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றும். அவெல்லாம் போட்டாலே காணும். இப்போ தொடர்ந்து CO2 சொல்லிட்டு என்ன செய்யும்? பால் நிறம் மாற்றிப்போம். அதாவது அடியும் பிரச்சனை இல்லை. அப்போ அதுக்குரிய தாக்கம் கண்டு போடுங்க. கீழே தாக்கம் கண்டு போடுங்க. சின்ன சின்ன கெனிக்கா போடுங்க. அப்படியே தாக்கம் கண்டு போடுங்க. 2 தாக்கத்தையும் ஒழுகி வைப்போம். தாக்கம் கண்டு போட்டு கழுவிக்கொள்ளுங்க. சுண்ணாம்பு நீருக்கு CO2 செலுத்தும் போது தாக்கம் கண்டு போட்டு கழுவிக்கொள்ளுங்க. சுண்ணாம்பு நீருக்கு CO2 செலுத்தும் போது பால் நிறமாக மாறும். 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 இதற்கு காரணம் கால்சியம் கார்பனேட் நீரில் தொங்கல் நிலையில் காணப்படுவதால் ஆகும். கால்சியம் கார்பனேட் நீரில் தொங்கல் நிலையில் காணப்படுவதாகும். கால்சியம் கார்பனேட் நீரில் தொங்கல் நிலையில் காணப்படுவதால் ஆகும். கால்சியம் கார்பனேட் நீரில் தொங்கல் நிலையில் காணப்படுவதால் ஆகும். இந்த முதலாவதாக இதை மட்டும் எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். வேற கையை பாருங்க. இந்த முதலாவது மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. இது எழுத வேண்டாம். இதை மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. சுண்ணாம்பு நீருக்கு CO2 செலுத்தும் போது பால் நிறமாக மாறும். இதற்கு காரணம் கால்சியம் கார்பனேட் நீரில் தொங்க நிலையில் காணப்படுவதால் ஆகும். முதலாவது தாக்கத்தை மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட்ஸ் சொல்லிக்கோங்க. அடுத்த பாயிண்ட்ஸ் ஓகே. அடுத்த பாயிண்ட்ஸ் சொல்லிக்கொள்ளுங்க. இதற்கு தொடர்ந்தும் CO2 செலுத்தும் போது பால் நிறம் அற்றுப்போம். 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 இதற்கு காரணம் கால்சியம் இருகார்பனேட் உருவாவதாகும். இதற்கு காரணம் கால்சியம் இருகார்பனேட் உருவாவதாகும். கீழாந்தாக்கம் கால்சியம் கார்பனேட் பிளஸ் நீர் பிளஸ் CO2 அங்கால கால்சியம் இருகார்பனேட் தான் சூத்திரம். இதற்கு காரணம் கால்சியம் இருகார்பனேட் உருவாவதாகும்.
சரியா பிள்ளைய? ரைட். இதுக்கு எத்தனை பைன் ரவுண்டுக்காரர் இருக்கீங்க? பைன் ரவுண்டுக்காரர் காய் ஒன்று வருங்க. பைன் ரவுண்டுக்காரர் எத்தனை இருக்கிறீங்க? பைன் ரவுண்டுக்காரர் இவ்வளோ காய் போடுங்க அவருக்கு. எத்தனை இருக்கப்பா? கிரேட் 11 இருந்தால் அவங்க காய் ஒன்று போடுங்க. வேற രണ്ടുപേരും താണ രണ്ടുപേരും താൻ പൈൻ വേണ്ട. ரைட். ட்ரிப்பில் பண்ணணும். ரைட், ஓகே. அடுத்த போடுங்க பயன்கள். CO2 பயன்கள். பயன்கள். ரைட். இந்த பயன்களை பாத்தீங்கன்னா பிள்ளையார், இது ஒரு தகன துணை. தகன துணை என்றபடியால் தீயணைப்பு கருவிகளில் பயன்படும். தீயணைப்பு கருவிகளை இந்த CO2 பயன்படும். ஏனென்றால் இது தகன துணைகிலி. அதாவது தகனத்தை அணைக்கிறார். அதே மாதிரி இந்த சோடா நீர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சோடா நீர், அதாவது CO2 நீரோட தாக்கம் அடைஞ்சு பார கார்பனிக் ஆசிட். இந்த இதை பாத்தீங்கன்னா சோடா நீர்னு சொல்லுவோம். சோடா நீர்ல பயன்படும். நுரையீரலும் பானங்கள் சோடா நீர் போன்றவற்றுக்கு அது பயன்படும். இப்போ சோடாக்கள் பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்? CO2 என்ன செய்வாங்க? உயர் மக்கள் அடைச்சி வச்சிருக்கும். சரியா? அதான் சோடா நீர்னு சொல்லுவாங்க. சோடா நீர் மாதிரி நுரையீரலுன்ற பானங்கள்ல இந்த CO2 பயன்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க படிச்சாங்க அந்த தாழ்த்தியாக, அதாவது ஏர்மெண்டேட்டட் தாழ்த்துன CO உருவாகுதுன்னு சொன்னால் CO2வும் கார்பனும் சேர்ந்தா என்ன உருவாகுது? CO உருவாகுது. நாங்க இரும்பு பிரித்தல் பார்த்துனாங்க. அப்ப என்ன கார்பனோ ஆக்சைடை உருவாக்குறதுக்கு இந்த CO2 பயன்படும். இப்ப நாங்க நிறைய வெளியே கொண்டு போகலாம். அப்ப வெளியே கொண்டு பயன்கள் தீயணைப்பு கருவிகளில் பயன்படும். 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 அடுத்தது CO2 வாயு நீரில் கரைந்து உருவாகும். CO2 வாயு நீரில் கரைந்து உருவாகும் கார்பனிக் அமிலம். CO2 நீரில் கரைந்து உருவாகும் கார்பனிக் அமிலம். CO2 நீரில் கரைந்து உருவாகும் கார்பனிக் அமிலம். பிராக்கெட்ல போடுங்க. H2CO3 தான் கார்பனிக் அமிலத்தை சூத்திரம். போடுங்க H2CO3. தானே கார்பனீரோட CO2 நீருடன் கரைந்து உருவாகும் கார்பனிக் அமிலம் சிறப்பான சுவையை தருவதால்
சிறப்பான சுவையை தருவதால். சோடா நீர், சோடா நீர், சோடா நீர். நுரையலும் பானம் போன்றவை தயாரிப்பதற்கு பயன்படும். நுரையலும் பானங்கள் தயாரித்தலுக்கு பயன்படும். நுரையலும் பானங்கள் தயாரிப்பதற்கு பயன்படும். நுரையலும் பானங்கள் தயாரிப்பதற்கு பயன்படும். அடுத்தது இரும்பு பிரித்தடிப்பின் போது, இரும்பு பிரித்தடிப்பின் போது இரும்பு பிரித்தடிப்பின் தாழ்த்தும் கருவியான இரும்பு பிரித்தடிப்பில் தாழ்த்தியாக தொழிற்படும். உபயோகம் மாத்தியாங்க. இரும்பு பிரித்தடிப்பில் தாழ்த்தியாக தொழிற்படும். இரும்பு பிரித்தடிப்பில் தாழ்த்தியாக தொழிற்படும். இரும்பு பிரித்தடிப்பில் தாழ்த்தியாக தொழிற்படும். காபனோர் ஒட்சைட்டை உற்பத்தி செய்த காபனோர் ஒட்சைட்டை உற்பத்தி செய்த காபனோர் ஒட்சைட்டை உற்பத்தி செய்த காபனோர் ஒட்சைட்டை உற்பத்தி செய்த காபனோர் ஒட்சைட் உற்பத்தி செய்த. அடுத்த போடுங்க ஒளித்தோப்பு மரும்பிள்ளை. தாவரங்களின் ஒளித்தோப்பு. ஒளித்தோப்பின் CO2 வாயு பயன்படும் தானே. தாவரங்களின் ஒளித்தோப்பு. தாவரங்களின் ஒளித்தொகுப்பு பயன். ரைட். அப்ப இன்னொரு சின்ன விஷயம் பாருங்க போல, அதை பார்த்துட்டு பாடத்தை முடித்து விடும். ரைட், கவனிங்க. இப்ப CO விஷயம் முடிஞ்சது சரியானே, பயன்கள் மட்டும் பார்த்துட்டேன். அப்ப பாருங்க, இந்த CO2 வந்து பாத்தீங்கன்னா வாயுவாக இருக்கு. அப்ப நாங்க இதை வந்து நாங்க உயர் அமுக்கத்துல வந்து நாங்க குளிர விடைக்கு என்ன செய்ய வேண்டாம், இந்த காமன் ஒட்சைட் வந்து பாத்தீங்கன்னா திண்மமாக மாறும். என்ன மாறும்டா? திண்மமாக மாறும். ரைட். இதை நாங்க திருப்பி வெப்பம் ஏற்ற மாட்டோம். கவனிங்க. இந்த CO2 வந்து உயர் அமுக்கத்துல குளிர விடைக்கு என்ன செய்ய வேண்டாம், திண்மமாக மாறும். வாயுவாக இருந்து திண்மமாக மாறும். இதை நாங்கள் திருப்பி வெப்பம் ஏற்ற என்ன செய்ய மாட்டார், திரவமாக மாறாமல் நேரடியாக என்ன செய்யும், வாயுவாக மாறும். திரவமாக மாறாமல் நேரடியாகவே வாயுவாக மாறும். அப்ப இந்த திண்ம CO2 நாங்க சொல்லுவோம் உலர் பனிக்கட்டின்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம் பிள்ளையர்? உலர் பனிக்கட்டின்னு சொல்லுவோம். அப்ப இதுண்ட வெப்பநிலை வந்து எப்படி இருக்கும்னு சொன்னார், 77°C ஆயிருக்கு. -77°C ஆயிருக்கு இந்த உலர் பனிக்காட்டின வெப்பநிலை. அப்ப இந்த உலர் பனிக்காட்டி என்னது பயன்பட மாட்டா பாருங்க. உலர் பனிக்காட்டி கொண்டு மிகை குளிரூட்டியாக பயன்படும். பாருங்க, வெப்பநிலை மைனஸ் இருக்கு. அப்ப மிகை குளிரூட்டியாக பயன்படும். அதே மாதிரி உணவை நற்காப்பு செய்ய பயன்படும். உணவு நற்காப்புக்கு பயன்படும். செயற்கை மழை உருவாக்குவதற்கு பயன்படும். செயற்கை மழை உருவாக்குவதற்கு இந்த உலர் பனிக்காட்டி பயன்படும். உலர் பனிக்காட்டி யார் என்றால் திண்ம CO2. அதாவது CO2 வாயு நாங்கள் திண்மமாக்கிறோம் என்றால் அதான் உலர் பனிக்காட்டின்னு சொல்றோம். அப்ப நோட் போட்டுக்கொள்ளுங்க. NOT நோட் போடுங்க. கீழே போட்டு எழுதி கொள்ளுங்க. நோட் போட்டுட்டு CO2 வாயுவை உயர் அமுக்கத்திங்கள் குளிரவிடும் போது CO2 வாயுவை உயர் அமுக்கத்திங்கள் குளிரவிடும் போது திண்மமாக மாறும்.
திண்மமாக மாறும். இதனை வெப்பமேற்றும் போது இதனை வெப்பமேற்றும் போது திரவமாக மாறாது வாயுவாக மாறும். திரவமாக மாறாது வாயுவாக மாறும். வெப்பமேற்றும் போது திரவமாக மாறாது வாயுவாக மாறும். அடுத்த வைஸ் திண்ம கார்பனீர் ஆக்சைடு. அடுத்த வைஸ் திண்ம கார்பனீர் ஆக்சைடு, திண்ம CO2 உலர் பனிக்கட்டி என அழைக்கப்படும். திண்ம CO2 உலர் பனிக்கட்டி என அழைக்கப்படும். திண்ம CO2 உலர் பனிக்கட்டி என அழைக்கப்படும். உலர் பனிக்கட்டி என அழைக்கப்படும். உலர் பனிக்கட்டி என அழைக்கப்படும். அடுத்த வைஸ் உலர் பனிக்கட்டியின் வெப்பநிலை. உலர் பனிக்கட்டியின் வெப்பநிலை -77°C. இதை பிரேக்கெட்டுக்கு போடுங்க போல -77. அப்புறம் நீங்கள் அப்புறம் டேஷும் இது ஒன்றா அப்புறம் நீங்கள் ப்ளஸ் சேர்த்து நீங்கள் அப்படிதான் போடுங்க. என்ன பிரேக்கெட்டுக்கு போடுங்க, பிரேக்கெட்டுக்கு போடுங்க -77°C. இப்போ நீங்கள் வெப்பநிலை டேஷ் பண்ணிட்டு போடுங்க, அப்புறம் அது 77 வந்துடும். உலர் பனிக்கட்டியின் வெப்பநிலை -77°C. ரைட். அடுத்த போடுங்க உலர் பனிக்கட்டியின் பயன்கள். உலர் பனிக்கட்டியின் பயன்கள். உலர் பனிக்கட்டியின் பயன்கள். உலர் பனிக்கட்டியின் பயன்கள். உலர் பனிக்கட்டியின் பயன்கள் ஒன்று, மிகை குளிரூட்டியாக பயன்படும். மிகை குளிரூட்டியாக பயன்படும். மிகை குளிரூட்டியாக பயன்படும். அடுத்தது உணவு நற்காப்பின் போது பயன்படும். உணவு நற்காப்பின் போது பயன்படும். உணவு நற்காப்பின் போது பயன்படும். அடுத்தது செயற்கை மலை உருவாக்கலின் போது பயன்படும். செயற்கை மலை உருவாக்குவதற்கு பயன்படும். மிகை குளிரூட்டியாக பயன்படும். உணவு நற்காப்பின் போது பயன்படும். செயற்கை மலை உருவாக்குவதற்கு பயன்படும். செயற்கை மலை உருவாக்குவதற்கு பயன்படும். விளங்கிட்டு ரைட். இவ்வளவுதான் எங்கட பாடம். விளங்கா பிள்ளையர், இவ்வளவுதான் எங்கட 16ஆம் பாடம். பாடம் முடிஞ்சது. அப்ப நோட்ஸ் எல்லாம் வழியை கிளியர் பண்ணி போட்டு ரெடியா இருங்கோ. எக்ஸாமுக்கு வார சனி எக்ஸாம் நடக்கும் உங்க இந்த பாடம். உங்க ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்ன செய்யலாம், உங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தான் என்ன நம்பர், அதுக்கு நீங்க கேட்டுக்கொள்ளலாம். வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் ஓகே, அல்லது டெக்ஸ்ட் பண்ணி போட்டாலும் கால் பண்ண வேண்டாம். தயவு செய்து நான் கிளாஸ் டைம்ல நிற்ப நீங்கள் கால் பண்ணி கூடாது. வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க, அல்லது என்ன மெசேஜில் போட்டீங்கன்னா டவுட் இருந்தால் உங்களுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் நான் உங்களுக்கு விளக்கம் தந்து கிளியர் பண்ணி கொள்ளுவேன். சார் பிள்ளையர், ஓகேடா, பாய், நன்றி.